ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் இஞ்சி தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 100 கிராம் இஞ்சி எடுத்து அதுக்கு தோலை நீக்கிட்டு அதை நல்லா கழுவி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். இனி ஒரு கடாயை எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து அது சூடானவுடன் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர்றது வர நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கின அப்புறமா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி பெருங்காய கட்டி இல்லாதவங்க கடைசியாக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வெந்த அப்புறமா 3 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லியும் சேர்க்கணும். முழு கொத்தமல்லி சேர்த்தா இந்த குழம்புக்கு தனி ஒரு மணமும் சுவையும் கிடைக்கும். இனி 6 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு வெல்லம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறமா அதை ஆற விடணும். அதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைக்கும் போது அதோட சுவையே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அம்மி இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற நாள், ஏதாவது விசேஷ நாளில் இந்த இஞ்சி தீயல் செய்து சாப்பிட்டா நமக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் எல்லா விசேஷத்துக்கும் இந்த இஞ்சி தீயல் கட்டாயம் பண்ணிடுவாங்க. இந்த ரெசிபியை இன்றைக்கி எங்கள் அம்மா தான் செய்து காமிக்கிறாங்க. இனி அரைச்சி வச்ச மசாலா கூட குழம்புக்கு தேவையான உப்பும் கரைச்சி வச்ச புளியும் சேர்த்து கலக்கி வச்சுக்கணும். இனி ஒரு கடாயை எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கணும். தாளிச்சதுக்கு அப்புறமா கலக்கி வச்சிருக்க மசாலாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்ம ஏற்கனவே இதை நல்லா வறுத்து அரைச்சதால இதை ரொம்ப கொதிக்க விடணும்னு தேவையில்லை. இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி இலையும் சேர்த்து எடுத்தால் நமக்கு சுவையான இஞ்சி தீயல் ரெடி ஆகிடும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த இஞ்சி தீயலை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.